பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் போகிற வீண் வார்த்தைகள் என்ன என்பதை குறித்து பார்ப்போம். மத்தேயு 6வது அதிகாரம் 7-8 வசனங்கள் சொல்லுகிறது, அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள வீண் வார்த்தைகளும் அதிக வசனமும் என்ன? இதை நாம் தவறாய் எடுத்துக்கொள்ளுகிறது உண்டு. எப்படி எனில், அதிக வார்த்தைகளை கொண்டு நாம் ஜெபிக்க கூடாது, ஜெபம் சுருக்கமாக இருக்க வேண்டும் என்று. சரிங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிற வீண் வார்த்தை என்ன என்பதை பார்ப்போம். இந்த வார்த்தையை சொல்லும் போது ஆண்டவர் அஞ்ஞானிகளைப் போல என்று சொல்லி இருக்கிறார். யார் இந்த அஞ்ஞானிகள்? மத்தேயு 6வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, இவைகளை அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் என்று. அஞ்ஞானிகள் எவைகளை நாடி தேடுகிறார்கள்? வசனம் 25 ஆண்டவர் சொல்லுகிறார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்கிற நம்முடைய அடிப்படை தேவைகளுக்காக கவலைப்படுகிறவர்களையே இயேசு கிறிஸ்து அஞ்ஞானிகள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகள் என்றால் நம்முடைய அடிப்படை தேவைகளை தேவனிடத்தில் கேட்பது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எவைகளெல்லாம் உணவு, உடை, இருப்பிடம், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அதனால நாம ஜெபிக்கும் போது இப்படிப்பட்ட வீண் வார்த்தைகளால் ஜெபிக்க கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. பிள்ளைகளுக்கு என்ன வேண்டும் என்பது அப்பாவுக்கு தெரியுங்க, நாம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்கள் போராட்டங்களுக்காகவும், பாவத்தின் அடிமைத்தனத்திற்காகவும், கடன் பிரச்சனைகளுக்காகவும், வியாதிகளுக்காகவும், எல்லாவிதமான உபத்திரவத்தின் விடுதலைக்காகவும் நாம ஜெபிக்க வேண்டும். நம்முடைய அடிப்படை தேவைகளுக்காக நாம ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. தேவன் ஆதாமை உண்டாக்கும் போது அவனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் முதலில் படைத்து விட்டு பின்புதான் அவனை படைத்தார். அதனால உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நீங்கள் முதலாவது அவரை தேடுங்க, அவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஆமேன்.